மயிலாடுதுறை மாவட்டத்தில் நேரடி விதைப்பு மற்றும் இயந்திர விதைப்பு செய்யப்பட்ட நெற்பயிர்கள் மழைநீரில் மூழ்கி சேதமடைந்ததாக விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் அருண் பிரசாத் வழங்க கேட்கலாம். வணக்கம் அருண் பிரசாத். மயிலாடுதுறையில் எந்த பகுதியில் இப்படியாக நெற்பயிர்களுக்கு சேதம் ஏற்பட்டிருக்கிறது? விவசாயிகளுக்கு எத்தகைய பாதிப்பை இது ஏற்படுத்தியிருக்கிறது? மயிலாடுதுறை மாவட்டத்தில் பெய்த கனமழை காரணமாக நேரடி விதைப்பு செய்யப்பட்ட மற்றும் இயந்திர நடவு செய்யப்பட்ட நெற்பயிர்கள் மழை நீரால் சூழ்ந்து பாதிக்கப்பட்டுள்ளதால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் விவசாயிகள் குறுவை சாகுபடி பணிகளை தொடங்கியுள்ள நிலையில் இயந்திர நடவுக்காக தயார் செய்யப்பட்ட நாற்றங்கால்கள் பல இடங்களில் நடவு செய்யப்பட்டு ஒரு வார காலமே ஆகியுள்ளது. மேலும் பல விவசாயிகள் கடந்த 5 நாட்களாக நேரடி நெல் விதைப்பு செய்துள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் கடந்த 4 நாட்களாக சீரான அளவு மழை பெய்து வந்துள்ளது. இதனிடையே விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்திருந்த நிலையில் நேற்று இரவு பெய்த கனமழை காரணமாக பல்வேறு இடங்களில் நேரடி விதைப்பு செய்யப்பட்ட மற்றும் இயந்திர நடவு செய்யப்பட்ட நெற்பயிர்கள் நீரால் சூழப்பட்டு சேதமடைந்து உள்ளது. மாவட்டத்தில் கிட்டத்தட்ட சராசரியாக 4 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ள நிலையில் 4 நாட்களாகவே வயலில் நீர் தேங்கி இருந்ததாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். மேலும் நேற்று பெய்த கனமழை காரணமாக கீழமருதாந்தநல்லூர், கொற்றவநல்லூர், அருவாக்குடி, வில்லியநல்லூர், நீடூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இளம் நெற்பயிர்கள் முழுவதுமாக நீரினால் சூழப்பட்டு சேதமடைந்துள்ளது. மாவட்டம் முழுவதும் சுமார் 50,000 ஏக்கருக்கு மேல் இதுவரை நடவு செய்துள்ளதாக விவசாயிகள் தெரிவித்தனர். மேலும் 50,000 ஏக்கருக்கு மேல் நீரில் மூழ்கி உள்ளதாகவும் டெல்டா பாசன விவசாயிகள் சங்க மாவட்ட அன்பழகன் தெரிவித்துள்ளார். தொடர்ந்து மழை பெய்யுமே ஆனால் இந்த மழைநீர் வடிய மேலும் பாதிப்படையும் என தெரிவித்துள்ளனர். பயிர்கள் முற்றிலும் அழுகிவிடும் எனவும் விவசாயிகள் வேதனையுடன் தெரிவித்துள்ளனர். பல்வேறு பகுதிகளில் கடந்த 3.5 வருடங்களாக வடிகால் வாய்க்கால்கள் மற்றும் கிளை வாய்க்கால்களில் பொதுப்பணித்துறை தூர்வாரப்படாததால் குறுவை நடவு செய்திருந்த விவசாயிகள் முற்றிலும் பாதித்துள்ளதாக விவசாயிகள் வேதனையுடன் தெரிவித்துள்ளனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி அருண் பிரசாத். நேரடி விதைப்பு மற்றும் இயந்திர விதைப்பு செய்யப்பட்ட நெற்பயிர்கள் மழைநீரில் மூழ்கி சேதமடைந்திருக்கிறது மயிலாடுதுறை மாவட்டத்தில். இதனால் விவசாயிகள் வேதனை அடைந்திருக்கின்றனர். நேரடி விதைப்பு மற்றும் இயந்திர விதைப்பு செய்யப்பட்ட நெற்பயிர்கள் மழைநீரில் மூழ்கி சேதமடைந்ததால் மயிலாடுதுறை மாவட்ட விவசாயிகள் வேதனை அடைந்திருக்கின்றனர். வாய்க்கால்களை பொதுப்பணித்துறையினர் முறையாக தூர்வாராததால் விளைநிலங்களை மழைநீர் சூழ்ந்ததாக விவசாயிகள் தங்களுடைய வேதனையை வெளிப்படுத்தியிருக்கின்றனர். வாய்க்கால்களை பொதுப்பணித்துறையினர் முறையாக தூர்வாராததால் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி சேதமடைந்ததாக மயிலாடுதுறை மாவட்ட விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். பாதிக்கப்பட்ட விவசாயியுடன் நம்முடைய நியூஸ் 7 தமிழ் செய்தியாளர் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். நேற்று இரவு 8 மணிக்கு பெய்ந்த மழை, அதாவது 4 சென்டிமீட்டர் கிட்டத்தட்ட மயிலாடுதுறை மாவட்டத்தில் 4 சென்டிமீட்டர் பெஞ்சிருக்கு. அரௌண்டு கிட்டத்தட்ட குருவன் நடுவு 80,000 ஏக்கர் கிட்டத்தட்ட நட்டுருக்காங்க. இது வரைக்கும் இன்னும் இப்போ தான் நடுவு கடுமையான நடுவு ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த காலகட்டத்தில் அக்னி நட்சத்திரத்தில் இந்த டயத்தில் மழை பெய்யுறது சாத்தியமே கிடையாது. அதாவது இது வரைக்கும் விட்டு பெஞ்சுது, அதெல்லாம் எங்களுக்கு பாதிக்கலை. ஆனால் நேற்று இரவு 4 சென்டிமீட்டர் பெஞ்ச மழை இன்னைக்கு நாங்கள் நட்டு கிட்டத்தட்ட இதை பாருங்கள் 400 ஏக்கர் கிட்டத்தட்ட இப்போ நாங்கள் நட்டு நடு ஏரியாவில் தான் நிற்கிறேன். அதாவது கீழமருதாநல்லூர், கொத்தவநல்லூர், அருவாக்குடி கிராமம், இந்த 3 கிராமம் தான் அதிகமாக பாதிச்சிருக்கு, ரொம்ப கடுமையாக. மயிலாடுதுறை மாவட்டத்தில் இன்னும் அதிகம் பாதிச்சிருக்கு. அதெல்லாம் இன்னும் நான் போய் பார்க்கல, அது போய் பார்த்தா தான் தெரியும். தற்சமயத்துக்கு இந்த ஏரியாவில் நிற்கிறதால இந்த ஏரியாவை பொறுத்தளவுக்கு இங்கே பாதிச்சிருக்கு. இதுக்கு காரணம் கடந்த 3 ஆண்டுகளாக வாய்க்கா வெட்டவில்லை. அதாவது ஒவ்வொரு வருஷமும் மாண்புமிகு முதலமைச்சர் பட்ஜெட் ஒதுக்குறாங்க. விவசாயத்துறையில் பிடபிள்யூடி டிபார்ட்மெண்ட்டுக்கும், அக்ரி டிபார்ட்மெண்ட்டுக்கும், வேளாண்மைக்கும், பொறியியல் துறைக்கெல்லாம் பட்ஜெட் ஒதுக்குறாங்க. இங்கே பாருங்கள், இந்த வாய்க்கா வெட்டாத காரணத்தால் தான் எங்களுக்கு பாதிக்குது. நான் நிற்கக்கூடிய ஏரியா பள்ளம் ஏரியா. ஒரு தண்ணி பெஞ்சுதுன்னா, மழை பெஞ்சுதுன்னா அது கொப்பளிச்சிக்கும் தண்ணி உடனே. அதுக்கு காரணம் என்ன? நீங்கள் செய்யக்கூடிய பட்ஜெட் ஒதுக்கணுன்னு இந்த வாய்க்காலை முறையாக வெட்டி கொடுத்துருந்தீங்கன்னா எங்களுக்கு கிடையாது. ஒவ்வொரு பீரியடும் மழை வர நேரத்துக்கு நாங்கள் பேட்டி கொடுக்கவும், அதை அதிகாரிகள் பார்க்கவும் அதோட போயிடுவாங்க. ஆனால் விவசாயிகள் தான் கஷ்டப்படுறோம். காலம் முழுக்களையும் விவசாயிகள் வேதனைப்படுறோம், கஷ்டப்படுறோம். எங்களுக்கு மீண்டு போகிறதுக்கு வழி கிடையாது. எங்களோட வாழ்வாதாரமே விவசாயம்தான். மயிலாடுதுறையை பொறுத்தளவுக்கு எங்களோட வாழ்வாதாரம் விவசாயம்தான். இந்த விவசாயத்தை காந்து பண்ணால் மாண்புமிகு முதலமைச்சர் தான் காந்து பண்ணணும். இது டெல்டாங்கிறது மயிலாடுதுறை மாவட்டத்தினுடைய மாண்புமிகு முதலமைச்சருடைய தொகுதி. அப்படிங்கும் போது அவங்க பார்க்கணும். இதை
அவங்களே வந்து இது எந்த ஒரு ஆக்ஷன் எடுக்கலைன்னா இப்படிப்பட்ட காலத்தில் நாங்கள் என்ன செய்ய முடியும் சொல்லுங்கள். சுத்தமாக அழிஞ்சு போச்சுங்க.